ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே சாமியல். இன்றைக்கி ஒரு ரேண்டமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். போன வாரம் மஞ்சள் தோட்டத்துக்கு போய்க்கிறப்ப பந்தா பூ வந்து இருந்துச்சு. இது என்ன பூன்னு கிட்ட போய் பார்க்குறப்ப வெங்காய செடியிலேருந்து பூ வந்திருந்தது. இது வந்து ஹைப்ரிட் வெங்காயம், அதனால் பூ வந்திருக்குன்னு சொன்னாங்க. பக்கத்துலேயே நாட்டு வெங்காயம் ஊனியிருந்தாங்க, அதில் எந்த பூவுமே இல்லை. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமு வெங்காய செடியில் பூ வந்ததை பார்த்தேன். அதனால் உங்களுக்கும் காமிக்கலான்னு அப்படியே வந்து வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். மஞ்சள் காட்டுக்குள்ளே ஒயிட் கலரில் இந்த வெங்காய பூ இருக்கிறது ரொம்ப அழகாக இருந்துச்சு. யாரெல்லாம் இந்த பூவை பார்த்துருக்கிறேன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அமேசானில் வீடு துடைக்கிறதுக்காக இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தேன். நாத்தனார் மருமகள்லாம் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நம்மளும் இது ஒன்று ஆர்டர் போட்டு வாங்கலாமேன்னு வாங்கியிருந்தேன். நம்ம வீடு துடைக்கிறப்ப மாப்பை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு அதை வந்து நல்லா ட்ரை பண்ணிவிட்டு துடைக்கிறப்ப வீடு நீட்டாக வரும். அதுவே நம்ம மாப்பில் வந்து கொஞ்சம் தண்ணி இருந்து நம்ம துடைக்கிறப்ப காஞ்சதுக்கப்புறம் பார்க்குறப்ப அங்கங்கே வார அசிங்கமாக தெரியும். தீபாவளி டைமில் ஆஃபர் போட்டிருந்தாங்க. அந்த டைமில் இந்த ப்ராடக்ட் வாங்கினோம். இதோட ரேட்டு வந்து 900. இந்த ப்ராடக்டில் 2 பாக்ஸ் மாதிரி கொடுத்துக்கிறாங்க. ஒன்று தண்ணி ஊற்றுறதுக்கு பெரிய பாக்ஸாகவும், நம்ம மாப்பை வந்து தண்ணியில் நனைச்சிட்டு ட்ரை பண்ணுறதுக்காக இன்னொரு பாக்ஸும் கொடுத்துருந்தாங்க. மாப்பை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு பக்கத்தில் உள்ள பாக்ஸில் நம்ம வைக்கிறப்ப அதுவே வந்து நல்லா ட்ரை பண்ணி கொடுத்துருது. இதை அப்படியே எடுத்து நம்ம வீடு துடைக்கிறப்ப வீடு நீட்டாக இருக்குது. இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் வேலை வந்து ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. பாப்பா பன்னீர் இருக்குது, அதை வந்து பக்கோடா மாதிரி செஞ்சுதாங்கன்னு கேட்டிருந்தா. சரின்னு பன்னீரை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வரமிளகாத்தூள், உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு, கடலை மாவு, கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இப்போ அப்படியே எடுத்து பொரிக்கலான்னு பொரிச்சிட்ருக்கிறேன். நைட்டு டின்னர் செய்கிறதுக்கு மாவு வந்து காலியாகிடுச்சு. சரின்னு சிம்பிளாக தக்காளி உப்புமா செய்யலான்ட்டு ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்த பருப்பு சேர்த்துக்கிட்டேன். பொதுவாகவே உப்புமானா நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது. எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே இந்த தக்காளி உப்புமா ரொம்ப பிடிக்கும். இந்த தக்காளி உப்புமாவுக்கு பெரிய வெங்காயம் 3 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அது கூடவே பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கின பிறகு 3 தக்காளியும் கட் பண்ணி போட்டு அதுவும் நல்லா வதங்கின பிறகு தேவையான தண்ணி ஊற்றி கொதிக்கட்டுன்னு ரவையை வந்து முன்னாடியே லைட்டாக வறுத்து எடுத்து வச்சிடணும். அதையும் இதோட சேர்த்து நல்லா உப்பு போட்டு வேக வச்சு எடுத்தால் சூப்பராக தக்காளி உப்புமா ரெடி ஆகிடும். இது கூட தேவைப்பட்டால் கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி கூட சேர்த்து செய்யலாம். அதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். பன்னீர் பக்கோடா ரொம்ப நல்லா இருந்துச்சு. பன்னீர் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக, மேலே நல்லா காரசாரமாக டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. நீங்களும் ஒரு முறை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மசாலா போட்டு வாழைக்காய், உருளைக்கிழங்கு கூட செய்யலாம். அதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இட்லிக்கோ தோசைக்கோ மாவு வந்து அரைச்சி வச்சுருந்தா டக்குன்னு எடுத்து ஊற்றிடலாம். மாவு இல்லை அப்படிங்கிறப்ப எதையாவது ஒன்று செய்யணும்னு யோசிக்கிற மாதிரி ஆயிடுது. இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சா ஒரு 4 நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணுவேன். ஆனால் இப்போ 1 நாள் 2 நாள் மட்டும் வச்சு யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணாதீங்க, அது உடம்புக்கு நல்லதில்லைன்னு சொல்கிறாங்க. பன்னீர் பக்கோடா போட்ட மசாலா வந்து கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. சரின்னு உருளைக்கிழங்க மேல் தோலை சீவிட்டு அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி அந்த மசாலாவோட போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊட்டினேன். அதையும் வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணேன். அதுவுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஒரு வாரமாக நல்ல மழை, அதனால் சாயங்கால நேரத்தில் நல்லா சூடாக காரசாரமாக ஏதாவது செஞ்சு கொடுத்தா பசங்க வந்து விரும்பி சாப்பிட்றாங்க. வெங்காயம் வந்து நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரு 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதையே வந்து நல்லா தொக்கு பார்த்துக்கு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினா தான் உப்புமா வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெள்ளை ரவைக்கு பதிலாக நீங்கள் கோதுமை ரவையோட சேர்த்து செய்யலாம். அதுவுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். தக்காளி நல்லா வதங்கின பிறகு 1 டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். அது நல்லா கொதித்த பிறகு வறுத்து வச்ச ரவையை அது மேலே போட்டுட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டுன்னு நம்ம இறக்குனா சூப்பராக தக்காளி உப்புமா ரெடி ஆகிடும். நைட்டு டின்னருக்கு சுட சுட தக்காளி உப்புமாவோட பன்னீர் பக்கோடா, உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சு நைட் டின்னர் வேலையை முடிச்சாச்சு. இது அடுத்த நாள் காலையில் எடுத்த வீடியோ. மதியானம் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விட்றதுக்கு தட்டைப்பருப்பு சாதம் செய்யலான்னு தட்டைப்பருப்பை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு 2 தடவை நல்லா கழுவிக்கலாம். சுடுதண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். தட்டைப்பருப்பை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு செய்கிறப்ப தான் சாதம் வந்து நல்லாயிருக்கும். காலையில் 2 மணி நேரம் ஊற வைக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறதுனால
சுடுதண்ணி ஊற்றி நான் ஊற வச்சுட்டேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா 2 மணி நேரம் ஊற வச்சு செய்யுங்க. டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அடுத்ததாக சத்து மாவு கஞ்சி வைக்கிறதுக்காக 4 டம்ளர் தண்ணியும் 1 டம்ளர் பாலும் ஊற்றிட்டு அது கூட சத்து மாவு ஒரு 4-5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் 1 டம்ளர் பாலுக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 3 ஸ்பூன் மாவு போட்டு நல்லா கலந்து விட்டு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்கிட்டுன்னு நாட்டு சர்க்கரையோ அல்லது உப்பு சேர்த்து கொடுங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் யாருக்குமே டீ காஃபி அவ்வளோக்கா பிடிக்காது, எனக்கு மட்டும்தான் பிடிக்கும். அதனால் எழுந்து வந்ததும் ஃபஸ்ட்டு வந்து சத்து மாவு கஞ்சி தான் காய்ச்சி அவங்களுக்கு ரெடியாக எடுத்து வச்சுருவேன். வந்தோடனே எல்லாருமே ஆளுக்கு ஒரு கிளாஸ் சத்து மாவு கஞ்சி குடிச்சிட்டு அப்புறம் தான் அடுத்த வேலையே பார்ப்பாங்க. நானுமே அதுக்கப்புறம் தான் பிரேக்ஃபாஸ்ட் செய்யவே ஆரம்பிப்பேன். சத்து மாவு ரெசிபி வீடியோ வந்து ஷார்ட்ஸில் வந்து நான் போட்டிருந்தேன். நிறைய பேர் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க. அந்த கமெண்ட் ஒவ்வொன்றையும் படிக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தட்டைப்பயிறு சாதம் செய்கிறதுக்கு 1 டம்ளர் அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அடுத்தா குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் விட்டுக்கலாம். தட்டைப்பருப்பு சாதம் செய்கிறப்ப நெய் ஊற்றி செய்யுங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லா வாசமாகவும் இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதோடு சேர்த்துட்டு அது கூடவே 2 பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். தட்டைப்பருப்புக்கு பதிலாக நீங்கள் பச்சை பருப்பு சேர்த்து கூட நீங்கள் இதே போல் சாதம் செய்யலாம். அதுவுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி அதையும் வந்து இதோட சேர்த்துட்டு இது நல்லா பச்சை வாசம் போகுதுன்னு நல்லா வதக்கிக்கலாம். தட்டைப்பருப்பை ஊற வைக்காமல் நம்ம செஞ்சோம்னா பருப்பு வந்து வேகாது. ஊற வச்சு செய்கிறப்ப தான் நல்லா பருப்பு வெந்திருக்கும். சாதத்தோடு நம்ம ஒவ்வொரு வாயும் சாப்பிட்றப்ப அந்த பருப்பு போகிறப்ப டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு 3 தக்காளியை பொடியாக கட் பண்ணி அதோட சேர்த்துட்டு இதுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஊற வச்ச தட்டைப்பருப்பை அதோட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டிருந்தோம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் சேர்த்துட்டு அதை அப்படியே நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் இதை வேக வச்சுக்கலாம். அதுக்கடுத்து தான் நம்ம ஊற வச்ச அரிசியும் தண்ணி வடிகட்டிட்டு இதோட சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு தண்ணி வந்து 2.5 கிளாஸ் அளவுக்கு ஊற்றிட்டு ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். சாதம் நல்லா வெந்து கெட்டியானதும் நம்ம நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ வந்து கரெக்டாக சாதம் வெந்து ரெடியாக இருக்கும். நீங்கள் கொதித்து கெட்டியாக இருக்கும் முன்னாடியே நீங்கள் வெயிட் போட்டிங்கன்னா பருப்பு தக்காளிலாம் மேலே நின்றுரும். குக்கர் ஒரு விசில் வந்து வெயிட் அடங்கிடுச்சு. இப்போ அப்படியே திறந்து பார்க்கலாம் சாப்பாடு எப்படி இருக்குன்னு. சாதம் வந்து குழையாமல் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இது போல் செஞ்சு கொடுங்க. வெறும் தக்காளி சாதத்துக்கு பதிலாக இது மாதிரி பருப்பு வகைகளை சேர்த்து செய்கிறப்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சாதத்தை அப்படியே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு டிஃபன் பாக்ஸுக்கு எல்லாத்தையும் போட்டு ரெடியாக எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக காலையில் வந்து ராகி தோசை ஊற்றலான்னு ராகி மாவோட கொஞ்சம் தோசை மாவு கலந்துட்டு அது கூடவே கொஞ்சமாக உப்பு காரத்துக்காக வரமிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டேன். இப்போ அப்படியே தோசையை எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு அப்படியே மூடி வச்சு ஒரு நிமிஷம் வேகட்டுன்னு திருப்பி போட்டு 2 சைடு நல்லா வேகட்டுன்னு எடுத்தால் சூப்பராக வந்து ராகி தோசை ரெடி ஆகிடும். ராகி மாவை மட்டும் நம்ம கரைச்சி தோசையாக ஊற்றுறப்ப தோசை வந்து நல்லா வராது. அதனால் கொஞ்சமாக தோசை மாவையோ அல்லது இட்லி மாவோ சேர்த்து நீங்கள் கரைச்சி தோசை ஊற்றி பாருங்கள், தோசை வந்து நல்லா வரும். ராகி தோசை 2 சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ அப்படியே எடுத்துட்டு தொட்டுக்கிறதுக்கு சாம்பாரோ அல்லது சட்னியாக வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். காலை பிரேக்ஃபாஸ்ட் வேலையும் சூப்பராக முடிஞ்சுது. பாப்பா 2 பேரையுமே ஸ்கூல் காலேஜ் கிளம்பிட்டாங்க. ஒரு 6 பேர்த்துக்கு டீ வேணும், டீ ஊற்றி வச்சுருந்தேன். நம்ம வீட்டுக்கு வெளியில் காம்பவுண்டில் வேலை வந்து கொஞ்சம் பாக்கி இருந்துச்சு. அதை செய்கிறக்காக இன்றைக்கி எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்களுக்காக டீ வந்து வச்சிட்ருக்கிறேன். வீட்டுக்குள்ளே இருக்கிற வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த வெளியே காம்பவுண்டுக்கு வெளியில் உள்ள வேலை மட்டும் கொஞ்சம் பெண்டிங் இருந்துகிட்டே இருந்தது. சரின்னு இன்றைக்கி வந்து எல்லாம் செய்யலான்னு செஞ்சிட்ருக்குறாங்க. செடி வைக்கிறதுக்காக இந்த மாதிரி கட்டி விட்டு வைக்கிறப்ப நீட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்குங்கிறதுக்காக கட்டிகிட்ருக்குறாங்க.
வீடு கட்டுறதுல பெரிய வேலை கூட சீக்கிரம் முடிஞ்சிடும். இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் முடியறதுக்கு தான் ரொம்ப லேட் ஆகும். இது கிட்டத்தட்ட 6-7 மாதமாக அப்படியே கடந்துச்சு. சரி, இப்போ இந்த வேலையை செஞ்சு முடிச்சலான்னு ஆளுகளை வர சொல்லி செய்ய சொன்னால் மழை வந்து டெய்லியுமே வந்துட்டு இருந்துச்சு. அப்படியே எப்படியாவது செஞ்சு முடிச்சலான்னு ஒரு வழியாக செஞ்சு முடிச்சிட்டாங்க. நீ அடுத்து வந்து இதுக்கெல்லாம் வெள்ளை அடிக்கிற வேலை தான். இந்த வீடியோ இதோட முடியுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.